நம்ம க்ரௌடாக இருக்கான். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் அது தெரிஞ்சு தான் நம்ம எல்லாருமே மாலை போட்டு விரதம் இருக்கோம். அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சில பேருக்கு சாமிலாம் வந்திருக்கு. அவ்வளோன்னு தெரியல, அவ்வளோ லட்சம் பேர் குவிஞ்சிட்டு கிடக்குறாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியை பார்த்து 12 மணி நேரம் ஆகுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் சபரிமலை பயணம் போகிறேன். செம்ம க்ரௌடாக இருக்கான். பரவாயில்ல, இருந்தாலும் அது தெரிஞ்சு தான் நம்ம எல்லாருமே மாலை போட்டு விரதம் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னி பூஜையெல்லாம் நிறைய ஒரு 2-3 பூஜை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பயணம் எப்படி இருக்குது போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அந்த பூஜையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சில பேருக்கு சாமிலாம் வந்திருக்கு. ஐயப்ப சாமி. ஐயப்ப சாமி பக்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக விரதம் இருப்பாங்க. அது போடுற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அவருக்குடைய பலன் பயங்கர சக்தி இருக்குது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர்கிட்ட, ஒரு நாளைக்கா எவ்வளோன்னு தெரில, அவ்வளோ லட்சம் பேர் குவிஞ்சிட்டு கிடக்குறாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியை பார்த்து 12 மணி நேரம் ஆகுதான். நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு நம்ம ஜிம்முக்காகவும் நான் கொஞ்சம் வேண்டிக்கிறேன். உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். நம்ம ஜிம்முக்கு வர எல்லாருக்கும் உடம்பு ஹெல்த்து எல்லாமே, அவங்களோட வெல்த்து எல்லாமே நல்லா இருக்கணும் வருங்காலம். ப்ளஸ் ஜிம்மை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வரலன்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஜிம்முக்கு வராமல் இருக்காதீங்க. ஜிம்முக்கு வாங்க. ட்ரைனர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனை இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் நல்லபடியாக போயிட்டு வரேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.